ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ விப்ரோவில் வந்து 2025 பேட்சை வந்து ஹையர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஹாப்பி நியூ இயர் விஷஸ் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த வருஷத்தில் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற ஜாப் இல்லை நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்க ஜாப், நீங்கள் தேடிட்டு இருக்க ஜாப் வந்து கண்டிப்பாக கிடைக்கிறதுக்காக என்னோடய சைட்லேருந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோ சரி, இந்த சேனல் சரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இந்த வருஷம் நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலில் கொடுக்க போகிறோம். ஸோ அதை வந்து எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது உங்கள் கையில். தென் அதை ப்ராப்பராக யூட்டிலைஸும் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து நிறைய இன்சென்டிவ் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அப்படிங்கிறத வந்து நான் வந்து தெளிவாக சொல்லிக்கிறேன். தென் அதுக்கு முன்னாடி நான் வந்து 1-to-1 மென்டர்ஷிப் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அந்த 1-to-1 மென்டர்ஷிப்பில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ், ஸோ ஃப்ரெஷராக ஜாப் ஐடிக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்கும். எப்படி ரெஸ்யூம்ஸ் ரெடி பண்ணுறது, எப்படி போர்ட்ஃபோலியோஸ் ரெடி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் 1-to-1 மென்டர்ஷிப்க்கான லிங்க்குமே கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்லாட்ஸ் இன்றைக்கி புக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஸோ இந்த விப்ரோவில் 2025 பேட்ச் வந்து அப்ளை பண்ண போகிறாங்களே, இது வந்து ஒன்லி ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் அப்படிங்கிறத தெளிவாக தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் 3 இயர் டிகிரி முடிச்ச கம்ப்ளீட் பண்ண பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் இது வந்து இந்த வில்ப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ இந்த ஜாப் வந்து யாரும் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்கும். ஸோ விப்ரோவில் என்ன மாதிரி ப்ராசஸ் இருக்குது, ஸோ அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருந்தால் நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ அதுக்கு தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்லாட்ஸ் எனக்கு புக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா விப்ரோவில் வில்ப் ஒர்க் இன்டெகிரேட்டட் லேர்னிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்து 2025 பேட்ச் மட்டும் ஹையர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து கிராஜுவேஷன் வந்து 2025 பேட்ச் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் இந்த ஜாப்க்கு அப்ளிகேஷன் டெட்லைனுமே ஒன்று இருக்குது. ஸோ எந்த டேட்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10th January. ஸோ இன்னும் ஒரு 7 days இருக்குது. ஸோ அந்த 7 daysக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஸோ அது இப்படி இல்லைனா இந்த ஃபார்ம் வந்து க்ளோசர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ஃபஸ்ட் இயர் சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15,000 + சம்திங் கொடுப்பாங்க. தென் செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா 17,000 + கொடுப்பாங்க. தென் தேர்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 19,000 சம்திங் கொடுப்பாங்க. தென் ஃபோர்த் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 23,000 per month அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இதுக்கு வந்து ஜாயினிங் போனஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 75,000 rupees ஜாயினிங் போனஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Selected candidates will pursue MTech while working with the Wipro as a education sponsored by the company அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒன்லி ஃபார் 2025 பேட்ச் மட்டும், அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க இல்லையா. ஸோ அந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பீப்புள் வந்து ஸோ இந்த ஜாப் ஆஃபர் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து MTech படிக்கிறதுக்கு இங்கே நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்ஷனை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பேசிக்காக உங்களுக்கு வந்து work on a real IT projects, then அதுக்கப்புறம் gain hands-on experience with the enterprises technology with the IT services, balance professional responsibilities with the structured academic learning, participate in a pre-skilling and training continuous learning programs, contribute to business deliverables while pursuing higher education. ஸோ இந்த மாதிரி பேசிக்கான ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் இருக்க போது இந்த ரோலுக்கு. பிகாஸ் இது வந்து நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சுட்டு தானே வர போகிறீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு பெருசாக ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் எதுவுமே அவங்க வந்து மென்ஷன் பண்ணல. தென் கீ ஸ்கில்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் அனலிட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். தென் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நல்ல வெர்பல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷனுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நியூ டெக்னாலஜிஸ்லாம் நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில், மல்டி டாஸ்கிங் ஸ்கில்லாம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ யாரெல்லாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கன்னா, BCA பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், தென் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் BSc, அந்த BScயில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்ளை பண்ணலாம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்ளை பண்ணலாம், மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ். ஸோ இந்த மாதிரி பீப்புள்ஸ்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இயர் ஆஃப் கிராஜுவேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் 2025 அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மினிமம் மார்க்ஸ் வந்து 60% மேலே இருக்கணும் ஆஸ் பர் த யூனிவர்சிட்டி நார்ம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. தென் அதுக்கப்புறம் அகாடமிக் ரெக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10th and 12th கண்டிப்பாக பாஸ் ஆகிருக்கணும். தென் அதுக்கப்புறம் ஓப்பன் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அலௌட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேண்டேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களோட அகாடமிக்ஸில் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் பேப்பராக கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் 1 பேக்லாக் அரியர் அலௌட் அந்த ஆன்லைன் அசஸ்மெண்ட். ஸோ இப்போ வந்து அரியர் ஏதாவது இருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஏதாவது ஒரு அரியர் மட்டும் இருந்ததுன்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைன் அசஸ்மெண்ட்டில் அப்படின்னு மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஆல் பேக்லாக் மஸ்ட் பி கிளியர் கம்ப்ளீஷன் ஆஃப் த 6th செமஸ்டர். ஸோ கண்டிப்பாக எல்லா அரியருமே வந்து 6th செமஸ்டரில் நீங்கள் வந்து கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து ஆன்லைன் அசஸ்மெண்ட் இருக்கும். தென் அதில் வந்து வெர்பல் அபிலிட்டி,
எபிலிட்டி, அனலிட்டிக்கல் எபிலிட்டி, குவான்டிட்டிவ் எபிலிட்டி, ரிட்டன் கம்யூனிகேஷன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் இதில் ரவுண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அசஸ்மெண்ட், ரவுண்ட் 2 பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரவுண்ட் 3 பிஸ்னஸ் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பெர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து எம்டெக் டிகிரிக்கு வந்து ஸோ அவங்க ஒரு ப்ரீமியர் இன்ஸ்டியூஷனுக்கு வந்து அவங்க ஃபினான்ஷியலி எஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. தென் ஜாயினிங் போனஸ் வந்து 75,000 rupees இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இந்த ஜாப் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளை அப்படிங்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பர்சஸ்க்கான லிங்க்குமே வரும். இதில் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது இந்த ஜாபான க்ரைட்டீரியாஸ்லாம் படித்து பார்த்துட்டு கேஸ் ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். தென் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஜாப் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்ல. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படி இருந்தால் நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ அதுக்கு தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட 1 சார்ஜ் எனக்கு புக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் கண்டிப்பாக எடுத்து தெரிஞ்சுக்கோங்க. தென் இந்த ஜாப்க்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த ஜாப்பை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.